உன்னை நீயே தெரியப்படுத்திக்கலனா வேற யாரு உன்னை பிரபலப்படுத்துவாங்க என ஒரு முறை கேட்டவர் இவர். உண்மைதான். அதே போல் தனது உழைப்பால், பேச்சால், திறமையால் வளர்ந்தார். பெப்சியின் தலைவர், இயக்குனர் சங்க செயலாளர் என முன்முகமாய் பதிந்தார். எப்போதும் தன் வார்த்தைகளும் செயல்களும் தமிழுக்கானதாக, மக்களுக்கானதாக இருக்கும்படி பார்த்துக் கொள்வார். இறைவன் மேல் வாரத்தை போட்டுவிட்டு உயர்ந்து நிற்கும் தமிழ் தலைப்பான உயிர் தமிழுக்கு என்ற படத்தில் நடித்து இன்றைய அரசியலை அழகாக பேச இருக்கும் படத்தின் நாயகன் இயக்குனர் அமீர் அவர்களை பேச அழைக்கிறேன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். என்னுடைய திரைத்துறை அனுபவம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து, அரசியல் பேசிய காலகட்டத்திலிருந்து நான் சந்தித்திராத ஒரு புதிய மேடை இது. எனக்கு ஒரு புது அனுபவம் இந்த மேடை. படம் பற்றி பேசுகிறதா, நடந்துட்டுருக்கிற பிரச்சனை பற்றி பேசுகிறதா, இந்த இக்கட்டான சூழலில் என் மீது பேரன்பு கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னுடைய நட்புகளை பற்றி பேசுவதா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய குழப்பம்தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் பிளாங்காக தான் இருக்கேன். என்ன பேச போகிறோம். ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. நான் யார் அப்படின்னு இப்போ நான் என்ன நானே யோசிச்சுக்கிட்டே இருந்தா, ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல. அவர் அக்கினியில் மிதந்து தன்னுடைய கற்பையை நிரூபித்தார். அவராவது ஒரு முறை நிரூபித்தார். நான் வார வாரம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன். நிறைய சொல்லிட்டாங்க. நான் இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தினுடைய 2வது விழா இது, 2வது பத்திரிகையாளர் சந்திப்பு. இதே இடத்தில்தான் மாயவளை திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தினோம். அங்கேருந்து தான் தொடங்கினது. பல பருத்தி வீரன் மாயவளையில் தொடங்கும் போது பருத்தி வீரன் வந்துச்சு. இப்போது வேறையில் வந்து நிற்கிது. அந்த படத்தின் இயக்குனர் இந்த உட்காந்துருக்கார் அமைதியாக, ரமேஷ் பாலகிருஷ்ணன். நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்ய போய் அது ஏதோ ஒரு பிரச்சனையை தொடங்கி அது எங்கெங்கேயோ போய் நீதிமன்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது, சரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது, இறைவன் மிகப்பெரியவனுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போகும்போது ஒரு 8-10 நாள் தான், 10 நாள் இருந்தால் படம் முடிஞ்சிடும். அந்த படம் முடியும் போது ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது, இது என்ன நடக்குது இங்கே, என்னை சுற்றி என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு பழனி பண்ண தான் நான் சொன்னேன். நான் ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். நான் என்ன நடக்குது, இது ஏன் நடக்குது, யாருக்கு நடந்தது, எதுக்கு நடந்தது, எதை நோக்கி போகுது, ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டேன். கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு, அந்த செட்டு இன்னும் இருக்குது, பல பேருக்கு தெரியாத தகவல். ஒரு ஹைகோர்ட்டு செட்டு ஒன்று மிக தத்ரூபமாக போட்டு மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம். செகண்ட் டே அந்த ஷூட்டிங் நடக்கலை. அன்றைக்கு இரவிலிருந்து தொடங்குச்சு பிரச்சனை. அப்போ நான் சொன்னேன் பழனி பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று, ஒரு லெட்ரு மாதிரி கொடுத்துருவோம் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு. அப்போ சொன்னார், பழனி பண்ணியா விடுங்க, எனத்தையாவது சொல்லுவாங்க, ஒரு 4 நாளில் சரியாயிரு, நீங்கள் பாட்டுக்கு போங்கன்னாரு. இல்லை கரு, எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை. அவர் ரொம்ப எளிதாக கிடக்கணும்னு சொன்னார். இல்லை கரு, எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை, நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 2 நாளில் அப்படியே கூடுதலாச்சு, 3ஆவது நாள் கூடுதலாச்சு. அப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்துட்டேன். நான் அறிக்கை கொடுத்த உடனே அறிக்கையிலிருந்து யார் அதுக்கு எதிர்கருத்து வருதுன்னு பார்த்தா, கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக 2014க்கு பின்னால் நான் பேசிய அரசியலில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத, என்னோட நேருக்கு நேர் போரிட கருத்தியல் ரீதியாக போரிட முடியாத அவர்கள் பூரா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வந்து புதுசாக தகவல்களை சொல்கிறாங்க.
ஒருத்தன் சொல்கிறான் அவர் ஓடிட்டாருன்றான், ஒருத்தன் எஸ்கேப்புன்றான், தலைமறைவாயிட்டார், எங்கே இருக்காருன்னு தெரியலைன்றான், என்னத்தையோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் நான் இங்கேருந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாண வீட்டில் இருந்து அப்போ நான் இங்கே இருக்கும்போது இந்த செய்தி வருது, அவர் அமீர் தலைமறைவு அப்படின்னு. தலைமறைவுன்னு வந்த உடனேயே நான் அங்கேருந்து நான் கல்யாண வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அங்கேருந்து ஒரு கேள்வி எடுக்கான், கல்யாண வீட்டுக்கு போகிறவர் எதுக்குங்க மைக் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்றான். ஏடா நீ தான் தலைமறைவுன்னா, நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன். அதுக்கு பதில் சொல்கிறான்னா மைக் எடுத்துகிட்டு போனாரான்னு கேட்குறேன். ஆனால் கல்யாண வீட்டில் மைக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்காதா? அங்கேருந்து இன்னொரு இப்படி ஒன் பை ஒன்னாக போய்கிட்டே இருக்கு. அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு நெருக்கடிகள். எனக்கு என்ன இதில் இருந்து நான் கற்றுக்கிட்டது, நான் பத்திரிகையாளர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை கொண்டவன். என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏவிஎம்மில் நடந்தது, மௌனம் பேசியதே திரைப்படத்திற்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர்களோட நெருக்கமாக இருக்கிறவன். என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய, எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் இருக்கேன், இன்னும் மற்ற எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. பிஆர்ஓ பிடிச்சி தான் என்னை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக எனக்கு மெசேஜ் வைப்பாங்க, நான் பேசுவேன். இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்ட காரணத்தினால யூடியூப்பு அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக எதையோ ஒன்று பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களையும் தாண்டி எதை வேணாலும் பேசலாம், எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன, இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர், நான் தம்பி என்று பொதுவெளியில் அன்போடு அழைத்தவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சுருக்காங்க. இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா? அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் எனக்கு தெரியும். எவ்வளோ வருஷமாக தெரியும்? 10 ஆண்டுகளாக தெரியும். அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா? ஆமாம், அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்குது. நீங்கள் சொல்கின்ற அவர் மீது காட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லைடா வெண்ணைகளான்னு தைரியமாக சொல்லுவேன். அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீ குற்றச்சாட்டை நீ அந்த சந்தேக நிழல் என் மீது விழவில்லது தப்பு கிடையாது. ஆனால் தீர்ப்பை எழுதுறீங்க பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நீதிமன்றமா? நீங்கள்லாம் நீதிபதிகளா? எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? தினம் ஒரு செய்தி. அமீர்ன்றது 2007 பருத்திவரனை முடிச்சுட்டு அன்றைக்கு கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார், ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார். நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். பணம் சம்பாதிப்பதா எனக்கு நோக்கம். சாபர் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டிலே பணக்காரனா? நான் கேட்குறேன். என்னென்னமோ சொல்கிறான். ஒரு வரமுறை வேணாமா? அவர் போடுற டிஷர்ட் 5000 ரூபாங்க. சாப்பர் வந்ததுக்கப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு. டேய், அவன் வந்தது எனக்கு 2014. நான் 2004 படம் எடுத்தேன் தெரியுமா? ராம்னு ஒரு படம். இதே பழனியப்பன் தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க. விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே மதுரை அம்பியா தேட்டரில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் 2 லட்ச ரூபா செலவு பண்ணுவேன் நான். என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் வந்த நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம். திரைத்துறைக்கு வந்தவுடனே என்ன செய்வோம்? தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் அவர் சொன்னார் இல்லையா? அதுபோல் நான் சென்னையில் எக்மோரில் படுத்திருந்தோம், நானும் பாலாவும். அங்கே கஷ்டப்பட்டோம், இங்கே கஷ்டப்பட்டோன்னொடனே இவங்க நினச்சினாங்க பஞ்சம் பிழைக்க வந்தவங்கன்னு. பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் இல்லை, சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நாங்கள். இதை பலமுறை சொல்கிறேன். பலமுறை சொன்னவொடனே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன், இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது, இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு இருக்குது. ஆமாம் இருக்குது. உங்களுக்கு எப்படி வருமானம் வருதுன்னா, இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா? இடி டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா? இது என்ன நியாயம் இருக்குது? ஒருத்தர் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், அவரோட நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டராக இருக்கார், ஒரு அண்ணன் லாயராக இருக்கார்.
அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீ எப்படி வாங்கினு போய் கேட்பேன் நான். எங்கள் அண்ணன் கான்ட்ராக்ட்னா என்ன கான்ட்ராக்ட்னு கேட்டால் இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்கே இருக்குது? அது எது தேவையா எனக்கு? பழனியப்பன் சொன்னது மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம். எதையாவது பேசியிருக்கோமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன். அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார், ஜனநாதன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார். 3 பேரும் ஒன்றா இருந்தோம். என்றைக்காவது வேறு ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோமா? பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு? பணம் சம்பாதிக்கிறக்கா வரல நான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை. என் வாழ்க்கையை என் விருப்பம் போல வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சொன்னாங்க பாருங்க, இந்த படத்துக்கு பின்னாடி நான் நிறையா படம் பண்ணுவேன் அது இதுன்னு. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் இந்த படத்தை நம்பி இல்லை, உயிர் தமிழுக்கு நம்பி இல்லை, மாயவளையை நம்பி இல்லை, இறைவன் பிரிவனை நம்பி இல்லை, சந்தனத்தேவனை நம்பி இல்லை. நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்கிறேன் நினைக்கிறேன். சினிமாக்காரனாக பயணிக்கணும், பெரிய தொழிலதிபராக வாழணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஒரு நாள் ஆசைப்பட்டதில்லை. சிக்கலான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவருக்கு ஒருத்தன் சொல்கிறான் 10 ஆண்டுகளாக அவருடைய குடும்ப செலவு பூரா அவர் தான் பார்த்துக்கிறார், ஒருத்தன் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறாங்க, என்னென்னமோ சொல்கிறேன். இந்த இருக்கான் எங்கள் அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ உட்காந்துருக்கான். அவன் கேட்குறான், இல்லையா கடந்த 10 நாளாக நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் தெரியுங்களா? டெல்லி விசாரணை, என்சிபி விசாரணை, இடி விசாரணை, இதுக்கு நடுவுலலாம் தினம் ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 4 ஜீன்ஸ் வாங்க, 4 சட்டை வாங்க, 4 ஜீன்ஸ் வாங்க, சட்டை வாங்க. அவன் கேட்டான், என்ன சார் டெய்லி போகிறீங்க, ஏதாவது வாங்கிட்டு வர்றீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. குடிக்கிற பழக்கம் இருந்தால் குடிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம். ஒன்றும் கிடையாது. நான் போகிறேன் வாங்குறேன் வர்றேன். இன்னொருத்தரை நம்பி, இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி, அதுவும் குற்ற பின்னணியோடு இருக்கிறவரை நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும். நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்பவும் இல்லை. இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதி, என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றதுக்காகவும் சொல்லலை. நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழலை, என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பி தான் வாழ்கிறேன். ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அவன் அவநம்பிக்கையாளன். எனக்கு ஏன் நடந்ததுன்னு நின்று யோசிக்கிறான் பாருங்க, அவன் தான் இறை நம்பிக்கையாளன். நான் இறை நம்பிக்கையாளன், நான் அவநம்பிக்கையாளன் இல்லை. எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் நின்று யோசிக்கிறேன். நான் எந்த இடத்துல தவறுன்னு, எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது, ஏன் இந்த குற்றப்பின்னணியோட சந்தேக நிழல் என் மேலே விழுகுது, அப்படி தான் நான் பார்த்துட்டு. அதனால் நான் என்னை இங்கிருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால் நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேனே தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்டில் கிடையாது. அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு. ஒருத்தங்க கூட உண்மை பேசலைங்க, அதுதான் பெரிய கொடுமை. சொல்கிறது பூரா பொய் 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 பொய், அவ்வளவுமா பொய். ஏதாவது 1 2ல் ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு சோர்ஸ் டெல்லியிலேருந்து வந்துருச்சுன்றான். சோர்ஸ் வருதுன்றான். எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது. அதை என்னோட வக்கீல் வெளியே சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இவன் சொல்கிறான் சோர்ஸ் நான் இரு. அவர் ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. கேட்டால் அவங்கெல்லாம் புலனாய்வு புலிகளாம். ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறான். எதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர் ஒன்று மடியில் 2 பேப்பர்ஸாக வச்சுருக்கா. அப்படி எடுத்து பார்த்துட்டு, அப்படியா அவனுக்கு வந்திருக்கா, அது என்னன்னு நான் சொல்கிறேன். நான் எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க. அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டான். சரி, உண்மையிலேயே டெல்லியிலேருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல இருக்குன்னா, அவனுக்கு தேனியில் அரெஸ்ட் பண்ண போகிறதே தெரியல. அதுதான் பெரிய கொடுமை. சரி, மடியில் 2 4 பேப்பர் இருக்குது, என்னடா பரட்டி பார்த்து ஏதோ சொல்கிறான் போல இருக்குது. சரி, ஏதோ இதில் இருந்து வந்திருக்கும் போல இருக்குது. இருக்கலாம் இல்லையா? ஏதோ காவல்துறையில் இருந்தால் சொல்கிறாங்க, ஏதோ உளவுத்துறையில் இருந்தால் சொல்கிறாங்க. உண்மையிலே சோர்ஸ்லேருந்து வந்து விசாரணை பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர். ஐய, இவ்வளவு அபத்தமாக இருக்கும். இதை தினம் 2 லட்சம் பேர் பார்க்கலாம். அதுதான் பெரிய கொடுமை. ஒரு பொய் செய்தியை தினம் 2 லட்சம் பேர் நீங்கள் பார்த்து, அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க, எப்போ அமீரை கைது செய்வீங்க. இப்போ கடைசியாக நேற்று ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏங்க நாங்கள் 3 மாதமாக வெயிட் பண்ணுறோம், அமீரை கைது பண்ணவே மாட்டேன்னு.
இப்போ அவன் அவ்வளவு ஆவலாக இருக்கான் என் மேலே. சரி, நான் என்ன கைது, நான் என்ன சிறைக்கு என்ன புதுசா? சிறைக்கு போக அப்பவும் தயாராக இருந்தேன், இப்பவும் தயாராக இருக்கேன். ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். அதைத்தான் கரு சொன்னார். அவருக்கு உள்ள வேதனை இல்லாமல் இல்லை, இருக்கு. ஏன்னா அதனால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது. அமீர்ன்ற ஒரு தனிப்பட்ட என்னை நீ என்ன வேணாலும் பண்ணலாம்ல. ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது ஒரு தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற வயசில் ஒரு பெரியவர்னு வச்சுங்களேன், ஒரு கஷ்ட காலம், அவர் தன்னுடைய மகனுடைய திருமணத்தை வந்து போராடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அப்போ போய் பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது ஒரு 14 வயசுக்குள்ள இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் எவ்வளோ அவமானமாகும், அந்த திருமணம் எவ்வளோ பெரிய தடைப்படும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை. நான் வெறுக்கிறேன் அதை. தருங்க, இங்கே ஒரு அஸ்டன் நிற்கிறான், அந்த ஒரு அஸ்டன் நிற்கிறான், சிகரெட்டு குடித்தாலே ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே விட மாட்டேன். ஜனாவும் கருவும் சிகரெட்டு குடிக்கணும்னா நாங்கள் மாடிக்கு போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேருக்கு நான் என்ன ஆசானா? அதெல்லாம் கிடையாது. அந்த வாடை பிடிக்காது. எப்போவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்தேன்னா அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார். அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்புபடுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சிச்சு, என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது. என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதிக்குது, அங்கே ஒருத்தன் கேள்வி கேட்குறான். என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது. என்னை நீங்கள் சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை, சந்தேகப்படுங்க, விசாரிங்க, நல்லா கேளுங்க, ஆனால் தீர்ப்பு எழுதாதீங்க. தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல. அதுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன். என்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம். டெல்லியில் 12 மணி நேரமாக இருக்கட்டும், டெல்லி வீதிகளில் நானும் வந்து அவன் எங்கள் அண்ணன் டாக்டருக்கு முடிச்சிருக்கான். அவன் யதார்த்தமாக லாங்குவேஜ் படிக்கிறக்காக வந்தான். வந்தவனுக்கு கிட்டத்தட்ட 3 மாதமாக புது அனுபவம். இப்போ என்சிபி, இடி, என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவனுக்கு. என் கூட 70 நாளாக வந்தான் இருக்கான். டெல்லி வீதிகளில் நாங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டு திரும்ப அந்த விசாரணையை முடிச்சுட்டு, அவங்கள பொறுத்த மட்டும் அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்துனதை பொறுத்த மட்டும், என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினாங்க. நான் அந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும். இது அரசியல் அழுத்தம் இருக்குது, அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணியமாக தான் நடந்து கொண்டாங்க. கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமாக கேட்டாங்க. ஒரு இடத்துல கலங்கி போய் நின்னா அப்படின்னு கேட்டால் கலங்கி போய் நின்னேன். ஆனால் அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது. அதை நான் அவங்ககிட்ட வெளியே வந்து சொன்னேன். நான் டிஸ்டர்ப் ஆனேன்னா, ஆமாம் டிஸ்டர்ப் ஆனேன். நான் வேதனைப்பட்டேனா, ஆமாம் வேதனைப்பட்டேன். நான் சஃபர் ஆனேன்னா, ஆமாம் பட்டேன். ஆனால் அவங்களுடைய டியூட்டி அது, அவர்களுடைய வழக்கமான டியூட்டி. அப்போ எப்படி தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க? என்னை மாதிரி ஒரு ஆள் போனவுடனே என்கிட்ட இலகுவாக நடந்துக்கிட்டா நான் குற்றத்தில் தொடர்பு இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால் அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க. விசாரணை முடிவுலையும் அதை தான் சொன்னாங்க. பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது, எங்கள் டியூட்டியை செஞ்சோம். அந்த வகையில் என்சிபி ஆஃபீஸர்ஸ் எங்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. இடி ரைடு 2 அந்த ரைடு கதையை கேட்டிங்கன்னா, வீட்டில் ரம்ஜானுக்கு எல்லோரும் ஊருக்கு போயாச்சு. இதை நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ ஊடகங்கள், பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு இதை சொல்கிறேன். எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க, அதுதான் உண்மை. நான் சொல்கிறேன், நான் இந்த வழக்கில் தொடர்புடையவனாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அதிகாரிகளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. வேறு எவன் சொன்னாலும் நம்பாதீங்க, இதுதான் நிஜம். நான் சொல்கிறது உண்மை. இதை கன்ஃபெஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு முதல் சம்மன் வந்தது பாருங்கள், அதுவே யாருக்கும் தெரியாது. அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனால தான் தெரியும். உடனே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அமீர் வந்து ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிடம் வந்து சொன்னார், இந்த நேரத்தில் என்னை விசாரிக்க வேணான்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியாக ஓடுதுங்க. அப்போ இந்த மக்களுக்கு எது செய்தி? அப்போ உண்மையே செய்தியாக வராதா? நான் கேட்காத ஒன்று. 2ஆம் தேதி எனக்கு ஃபஸ்ட்டு சம்மன். அப்படி ஒன்று நான் கேட்கவே இல்லை. நான் 2ஆம் தேதி போயிட்டேன், டெல்லி போயிட்டேன். காலையில் முதல் நாளாக நாங்கள் போய் உட்காந்தோம். ஒரு 12 மணி நேரம் விசாரணை முடிச்சு வந்தாச்சு.
அப்போவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது. அதுவும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த காலகட்டத்தில் தான் அவங்க கேட்ட டீட்டெயில்ஸு, டாக்குமெண்ட்ஸு இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். வச்சுட்டு ஒரு 3:30 மணி இருக்கும், 3:30 4 மணி. 4 மணிக்கு போய் வீட்டில் நான் அவனும் தான் படுக்கிறோம். வீட்டில் யாருமே இல்லை, ஃபேமிலி எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு. படுத்தா 5:30 மணிக்கு நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்துருக்கான். 7:30 மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது. அவன் ஃபோன் பக்கத்தில் என் கூட தான் பெட்டில் படுத்துருக்கான். அடிக்குது, அப்புறம் கட் பண்ணிட்டான். திருப்பி ஒரு 1.5 மணி நேரம் கழித்து ஃபோன் அடிக்குது. பார்த்தா இவன் பக்கத்தில் இருந்தவனை காணான். சரி, நான் தூங்குறேன். திடீர்னு எழுப்புறான். நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன், அதனால் நல்லா டார்க்காக ஸ்க்ரீனை போட்டு படுத்துருப்பேன். தட்டி எழுப்புறான், சச்சான்னு. முழிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியினோடு நிற்கிறாரு, முகத்துக்கு நேரம். ஒன்றுமே புரியலை. கொஞ்சோன்னு லைட்டு அந்த ஜன்னல்லேருந்து லீக் ஆகுது. அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறார், 2 பேர். என்னடா அப்படின்றேன், தெரில. கண்ணே முழிக்க முடியலை. சரி, அதோட சரி எந்திரிச்சு முழிச்சு பார்த்தா அப்புறமா இடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. இது என்னுடைய வீட்டில். இதே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே என்னோடய அசிஸ்டன்ஸு, என்னோடய ஆடிட்ரு எல்லாரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க. அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட. நான் தான் இடி டைரக்டர்னு. ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க. நான் மூத்த கழுவிட்டு வர்றேங்கன்னு மூத்த கழுவிட்டு வந்து உட்காந்து அவரோட பேசிக்கிட்டு அன்றைக்கு 12 மணி வரைக்கும் அன்றைக்கும் போச்சு. அன்றைக்கும் விசாரணை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன். மதுரை போய் ரமலான் ப்ரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன். அப்போ தான் பத்திரிகையாளர்கள் முறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு. இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா, உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா, எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியலை. நான் பர்பஸாக சொல்லவே இல்லை. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். எவன் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறான்னு பார்ப்போம். ஒருத்தர் சொல்லணும்ல, ஆமாம் அன்றைக்கி வந்திருக்குன்னு. அந்த சம்மனுக்கும் போய் 10.5 மணி நேரம் நான் விசாரணை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அப்படின்னா இதில் எதுவுமே உண்மை இல்லை. அவர்கள் கடமையை செய்கிறாங்க. நான் முதல் நாள்லேருந்து ஒத்துழைக்கிறேன். டே 1லேருந்து இவ்வளோ பெரிய சிக்கலான சூழல் என்னை ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்குது, நண்பர்களுடைய ஆலோசனை இருக்குது. குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, எங்கேயாவது வெளியூர் போயிடும், அங்கே போயிடுன்னு. டே 1லேருந்து என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன். நான் இங்கே தான் இருப்பேன். இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன். நான் என்கிட்ட என்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு? என்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் நேர்மையும் உண்மையுமா இருக்கேன். என்ன உங்களால் எதிர்கொள்ள முடியலை. என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. நான் எடுத்து முன் வைக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் என்னை குற்றவாளியாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் குற்றவாளி ஆக்கிட்டால் உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேனா? பட் நான் தாங்கிக்கிறேன். வீட்டில் தாங்கலை. மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான். என்னுடைய 2 பெண் பிள்ளைகள் தான். தைரியமாக இருங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல், ஒரு சங்கடம் கூட இல்லாமல், ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சிருந்தது என்னுடைய குடும்பத்தார். அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான். எதுவுமே என் மைண்டில் கிடையாது. எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது. இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான காலகட்டம். என்னை சுற்றி இருந்த உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட என்னோட வாட்ஸ்அப்பில் என்னுடைய அலைபேசியில் ஒரு 2000 எண்கள் இருக்கும். அதில் 1950 எண்கள்லேருந்து அழைப்பு வர்றதில்லை. அப்படியே நின்றுச்சு. அதெல்லாம் ஓகே. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பறவைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே பறவை பூரா ஓடி போயிடும். அந்த மரத்தில் எதுவுமே இருக்காது, எல்லாம் அப்படின்ற செகண்டில் காணாம போயிடும். அப்புறம் போனதுக்கப்புறம் சில
பறவைகள் மட்டும் வரும். சில முதல்ல இருந்த 500 இருந்துச்சுன்னா வராது, ஒரு 50 தான் வரும். அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த இந்த நிகழ்வில் டமால்னு ஒரு வெடி சத்தம் கேட்ட உடனே டமால் எல்லோரும் ஓடிட்டாங்க. அப்புறமா அந்த பறவை போல என்னுடைய நண்பர்கள் என்னை யோசித்து, அது மரத்து மேலே உள்ள தப்பா, வெடி போட்டவன் தப்புன்னு சொல்லி அந்த மரத்தில் வந்து பறவைகள் இருப்பது போல் என்னுடைய நண்பர்கள் என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. டே 1லேருந்து அந்த ஒரு நாள் தான் அந்த ஷாக்கிங். 2வது நாள் யாருக்குமே இதை பற்றின கவலையும் இல்லை, வந்து என்னோடு இருக்காங்க. ஆனால் இன்னும் பறந்து போன பறவைகள், ஒருவேளை இவனே வெடியை ஏற்பாடு பண்ணியிருப்பானு மரத்தை சந்தேகப்படுவதை போல தூரமாக நிற்கிறவங்க இருக்காங்க. அந்த அன்பு நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறது, அங்கே ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். 10ஆம் தேதி உயிர் தமிழுக்கு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் வெற்றி பெற்று அதன் பிறகு பல படம் பண்ணி அதன் பிறகு பல இடத்துல விருது வாங்கி அதன் பிறகு பல ஹீரோக்களுக்கு கதை சொல்லி அதன் பிறகு சாய் சித்ராவில் போய் பேச வேண்டிய பேச்சை இன்றைக்கே பேசின ஆதம் பாபாவுக்கு முதல்ல வணக்கம். இந்த அவர் சொன்ன அளவுக்கான அளவெல்லாம் படத்தில் கந்தெல்லாம் படம் பார்த்துருக்கேன். இந்த படம் என்ன அளவில் இருக்குன்னு புரியணும்ல. ஏன்னா அமீரை வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபில்ம் மேக்கராக நமக்கு ஒன்று தெரியும். இப்போ நம்ம ஒரு பாட்டு பார்க்குறோம் உயிர் தமிழுக்குன்னு, இது அமீருக்கான அளவு சட்டையான்னு தெரியலையே அப்படின்னு ஒன்று தோணும்ல. இந்த படத்தை எந்த அளவில் வைக்கிறது அப்படின்னு. இந்த படத்துடைய அளவு என்ன அப்படின்னா, ஆதம் பாபாவுடைய பேச்சை நீங்கள் வந்து சிரிக்க சிரிக்க கேட்டீங்க இல்லையா, அதுதான் அந்த படத்துடைய அளவு. அவர் தான் அந்த படத்துடைய இயக்குனர். இந்த படம் எப்படி இருக்கும்னா அவருடைய பேச்சு போல இருக்கும். என்ன தோணுதோ அது அப்படியே சொல்வதாக. எனக்கு நல்லவேளை ஆதம் பாபா பேசி இந்த நிகழ்ச்சியின் இறுக்கத்தை குறைச்சாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரலாறு பூரா நாங்கள் வந்து உயிர் தமிழுக்குன்னு படம் கடைசியில் அது உயிர் அமீருக்குன்னு ஒரு மேடையாயிரும் போல இருக்கு. எல்லாரும் வந்து தண்ணியில் விளக்கமாகவே இருக்கு. அதெல்லாம் எதுக்கு அசரில் எங்கள் அண்ணன், அதெல்லாம் எதுக்கு அசரில் எங்கள் அண்ணன், அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, ரொம்ப அசதிட்டாரு. ஏன்னா சும்மா இருக்க ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை பார்த்தா, அதாவது மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர், மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர், உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா. அந்த மாதிரி உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யாரும் அறிய போகிறதில்ல. பார்க்கும்போது என்னை எல்லாரும் சொல்லுவாங்க, என்னங்க அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு. ஆமாடா, என்னை வெளியேருந்து பார்க்கும்போது வார்த்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அமைதியாக தான் இருக்கும் எல்லாருக்கும், அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு போல இருக்கு அப்படின்னு. தண்ணிக்கு கீழே பார்த்தாவில் தெரியும், அதுக்கப்புறம் கேமராவை கீழே இறக்கி தப்ப 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 கால் அடிக்கிற அடி நமக்கு வார்த்தைக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இது ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வந்து அமீர் அவர்களை வந்து ஒரு நீண்ட காலம்ங்கிறது நான் வந்து 15 வருஷம் தான், அவர் சொல்கிற மாதிரி 40 வருஷம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதுக்கான முதல் காரணம், எனக்கு அமீரின் மேல் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம், நான் கல்லூரி முடித்து உதவி இயக்குனராக வந்து சேர்ந்த காலகட்டத்தில் 98 ஒரு 2002, அந்த ஒரு 5-6 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பெயர் வருவதே ஆச்சரியம். எல்லா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்திருக்காங்களான்னா சினிமாவில் இருந்திருக்காங்க. ஆனால் அதில் கிட்டத்தட்ட 95 விழுக்காடு பேர் ஏதோ ஒரு பொது பேரில் இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இஸ்லாம் அல்லாத பேர்லாம் வந்திருக்காங்க. நான் முதல்ல அமீர் பேர் தான் ரொம்ப நாள் கழித்து எம்ஏ காஜாவுக்கு அப்புறம் அமீர்னு நேரடியாக பார்க்குறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தர் தன் அடையாளத்தை மறைக்காமல் அந்த பேர், எனக்கு வச்ச பேர் அமீர் சுல்தான் தான், நான் அந்த பேரோட தான் வருவேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு நான் படம் போது எல்லாரும் சொன்னாங்க, கருப்புள்ளியம்மன்கிற பேர் கொஞ்சம் பழைய பேராக தெரியுது, வயசான ஆளாக தெரியுது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதை விட பழைய பேர் மணிரத்னம், மணி ரொம்ப பழசு, ரத்னம் அதை விட பழசு, எடுத்த படம் தான் பேரை முடிவு பண்ண போகுது. நான் நல்ல படம் எடுத்தா என் பேர் நல்ல பேர் ஆகும், நல்ல படம் எடுக்கலைன்னா என் பேர் நல்ல பேர் இருக்காது. அதனால பேர் மாத்திர வேலை வச்சுக்காதீங்க, 35 வயசுக்கு அப்புறம் இன்னொரு பேர் கேட்டலாம் திரும்ப முடியாது இனிமேல், அதனால எந்த பேரே வச்சுக்கலாம்னு தயாரிப்பாளர் சொல்லித்தான் என் பெயரோட வந்தேன். அப்படி தன் பெயரோடு வந்ததுனால அமீர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று எனக்கு ரொம்ப அமீர்கிட்ட பிடிச்சது, எந்த நேரம் எந்த காலம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அமீருக்கு ஒரு தொலைபேசியில் கொஞ்சம் கேவலாக ஒரு குரலில் பேசுனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் இருக்க இடத்துல நிற்பார். என்னவோ ஒரு தேவையில் பேசுகிறான், அவன் என்னன்னு தெரியல, அவன் சொல்லலை அதை, ஆனால் அவன் எதையோ ஒன்று வேண்டான், ஏதோ ஒன்று விரும்புகிறான், நம்ம பக்கத்தில் போயிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வருவதற்கு இல்லையா, அது நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட குணம். நான் இன்றைக்கும் ராத்திரி 12 மணிக்கோ 2 மணிக்கோ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி குரல் லேசாக உடஞ்சிச்சுன்னா பரவாயில்லன்னு எந்திரிச்சு உடனே அவரை பார்க்க போயிடுறேன். ஏன்னா மனித மனம் மிக மிக எளிமையானது, அதே சமயம் அந்த மனம் அவ்வளவு சிக்கலானதும் கூட.
அப்போ அந்த சிக்கலான மனம் எப்போ எளிமையானதாக மாறுகிறது எனில், இந்த சிக்கலுக்கு நான் உன்னோடு நிற்கிறேன் என்று இன்னொருவன் வந்து நிற்கும் பொழுது அந்த சிக்கலான மனம் எளிமையானதே ஆகிவிடுகிறது. அப்படி மாபெரும் சிக்கல்களை மிக எளிமையாக்குவதற்கான வழியை நான் அமீரிடம் கற்றுக்கொண்டேன். அதை நான் செய்கிறேன். எனக்கு அதை பற்றி ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம். நான் இந்த மேடையில் ஜன்னாதன் இருந்திருந்தா ரொம்ப நிறைவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பி ஜன்னாதன். காரணம் நானும் அமீரும் ஜன்னாதனும் எந்த நோக்கமும் இல்லாமல் பயணப்பட்டவங்க, எந்த தேவையும் இல்லாமல். வாழ்வு எப்பொழுது அழகாக மாறுகிறதெனில், எவர் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறாரோ அவரோடும், எவரிடத்தில் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையோ அவரோடும் இருக்கும் பொழுது அந்த வாழ்வு மிக அழகானதாக மாறுகிறது. எனக்கும் ஜன்னாதனுக்கும் அமீருக்கும் எப்பொழுதும் எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை, எந்த வேலையிலையும். அதாவது பொதுவாக ஒரு 3 டேரக்டர் சேர்ந்து என்ன செய்வான், 3 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், நீ நடிங்கணும், நான் எடுக்கிறேங்கணும். அப்படி எதுவுமே இல்லாமல், சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, தெற்கு வடக்கா எந்த தொடர்பும் இல்லாமல் சுற்றியிருக்கோம். முதல்ல கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ணி கீழடி என்ற விஷயம் வந்து உலகத்துக்கு தெரியாமல் இருந்து அப்போ தான் ஆரம்பித்த பொழுது நானும் ஜனாவும் அமீரும் கிளம்பி கீழடிக்கு போனோம். கீழடிக்கு போய் நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அங்கே சும்மா அமர்நாத்தை போய் பார்த்தோம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது எதுக்குன்னு தெரியாது, சும்மா போய் அதில் தெரிஞ்சுக்கோமேன்னு போனோம். அங்கேருந்து ஒரு நாள் வந்து ஜன்னாதன் திடீர்னு வாங்கப்பா வேலூர் போவோம் அப்படின்னாரு. போவோம் அப்படின்னா. ஏன் வேலூருக்குன்னு நானும் கேட்கல, யாரை பார்க்க போகிறோன்னு அமீரும் கேட்கல. அடுத்த நாள் காலையில் ஜனா வண்டி எடுத்துகிட்டு வந்தார். வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், எல்லாமே சேர்ந்து அற்புதமாக ஃபோன் பண்ணாங்க, அதனால பேரறிவாளனை பார்க்க போகிறோம் அப்படின்னு. வேலூர் சிறைச்சாலையில் போய் பேரறிவாளனோட ஒரு 3 மணி நேரம் பேசிக்கிறதுக்கு நாள் இருக்குல்ல, எனக்கு இன்றைக்கி நல்லா பசிவாங்க அவருக்கு. பேரறிவாளன் எதிர்பார்க்கல நாங்கள் வரணும்னு. நாங்கள் பேரறிவாளனை போய் பார்த்ததுனால அவருடைய விடுதலையை ஒன்றும் வேகப்படுத்திடல, ஆனால் ஒருத்தரை பார்க்க போகணும்னு தோணுச்சு, வாங்க போவோம்னு. அப்படி தான் கனடா போனோம். கனடா போய் நாங்கள் 3 பேருமா சும்மா தெரிஞ்சது இருக்குல்ல, அப்படி இருந்த ஒரு காலகட்டம். கனடாவிலிருந்து பேரறிவாளன் கீழடியிலிருந்து எந்த நோக்கமும் இல்லாமல் ஊர் சுற்றிட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் அவர் வந்து இப்படி ஒரு படம் என்பது எனக்கோ ஜனநாதனுக்கோ ஓப்பானதாக இல்லை. எது உயிர் தமிழுங்கிற படம். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, நான் வந்து எதையோட யோசிச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்து, அதாவது நடிகராக பெயர் பெற்று நட்சத்திரமாக மாறி சூப்பர் ஸ்டாரை தொட்ட இடம். தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பஞ்சர் நாசலம் அவர்கள் வந்து ஒரு கதை சொல்கிறார். பஞ்சர்னஸ் கதை சொன்னப்போ அப்போல்லாம் என்னென்னா ரெகுலராக ரைட்டு நம்ம மேலே நம்பிக்கை உள்ள ஒருத்தர் கதை சொல்கிறாரு. அந்த கம்பெனி படம் பண்ணுற முடிவு பண்ணியாச்சு. ஒரு வரி கதை கேட்டுக்க போகிற போய் பாங்குறோட சாயந்தரம், அவ்வளோதாங்க இருந்த காலகட்டம் நடிகர்கள். அப்படி இருந்த பொழுது சரி நடிக்கிறேன்னு சொல்லியாச்சு. ரஜினிகாந்த் படம் ஆரம்பிச்சாச்சு. படம் ஆரம்பிச்சு ஒரு 5-6 நாள் படப்பிடிப்பு முடிஞ்சோன்னு ரஜினிகாந்துக்கு தெரியுது, ஆகா நம்மளை வச்சு செய்கிறாங்க, இது வேலைக்கு ஆகாது இந்த படம் அப்படின்ட்டு. ஆனால் அது யார்கிட்ட சொல்கிறது, பஞ்சன் தான் நடிக்க சொல்லியிருக்காரு. அவருடைய தயாரிப்பு பஞ்சனை கூப்பிட்டு, இது வந்து ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல, இது எனக்கான படமாக இல்லை அப்படின்னொன்னே பஞ்சனை வந்து ஏன் அப்படின்னு, இல்லை என்னையை வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த படம் தம்பிக்கு இந்த ஊர், என்னையை வச்சு இந்த படமெல்லாம் இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மாட்டு வாழை தூக்கி நான் மணி பார்க்குறேன், சாணி வச்சு ராட்டி தட்டுறேன், நீங்கள் ஏதோ காதல் கதை, நீங்கள் மாதவி இருக்காங்க, நீங்கள் அப்பா சண்டே, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நிற்கிற மாதிரி தெரியல, நான் தாங்குவேனா இதுக்கெல்லாம் அப்படின்னோடனே பஞ்சனை சொன்னார், ரஜினி எல்லா ஹீரோவுக்கும் 2 சண்டை வைக்கிறோம், அதிகபட்சம் 3 சண்டை, நீ ஆக்ஷன் ஹீரோங்கிறனால உனக்கு 5 சண்டை வைக்கிறோம். இப்போவே 5 சண்டை 1984, இப்போவே 5 சண்டைனா அடுத்த 5 வருஷம் கழிச்சு எத்தனை சண்டை போடுவ நீ? 14 ரீலுக்கு 14 சண்டையா? அதனால காமெடி பண்ணு, அதான் நீ தில்லு முள்ளெலாம் பண்ணல அப்புறம் என்ன அப்படின்னு. இல்லை அது வந்து அமோல் பல்லக்கர் நடித்து ஏற்கனவே ஹிந்தியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினது, சாருக்காக பாலச்சந்திரன் சாருக்காக பண்ணது, இது அதுவாகவும் இல்லை இதுவாகவும் இல்லை, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னோடனே சரி இந்த படம் ஓடல, என்ன பிரச்சனை ஆகணும், என்ன பிரச்சனை ஆகும், ஒன்றும் ஆகாது அப்படின்னா ரஜினி. யாருக்குப்பா பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்கள் தான் தயாரிப்பாளர், என்னை வச்சு இது எடுக்கிறேங்கிறீங்க, ரைட்டு நான் நட்டப்பட்டுக்கிறேன், நீ இந்த படத்தை நடி, இந்த படம் ஓடும். ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் உன்னுடைய கடைசி படம்னு ஒன்று இருக்கும்ல, அது வரைக்கும் உன்னால் காமெடியை விடவே முடியாது, நீ 15 நிமிஷம் காமெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்கிற மாதிரி ஆகிடும், அதனால் நீ இதை நடி அப்படின்னு பஞ்சர்நாசலுடைய கட்டாயத்தின் பேரில் ரஜினிகாந்த் நடித்த படம் தான் தம்பிக்கு இந்த ஊர். அது பஞ்சர்நாசலம் என்கிற கதாசிரியர் என்கிற இயக்குனர் என்ன நம்பினாரோ அது அப்படியே திரையில் நடந்தது. அது வரையும் ரஜினிகாந்த் அப்படி ஒரு காமெடி பண்ணி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணி பார்த்ததில்லை. இன்னைக்கு வரையும் காமெடியன் மாறலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் ரஜினிகாந்த் 15 நிமிஷம் காமெடி பண்ணி தான் வர்றாரு.
அப்போ ரஜினிகாந்த் என்பவர் பஞ்சவர்ணாசனம் வைத்திருந்த நம்பிக்கை, பஞ்சாசனத்துக்கு ரஜினிகாந்தை பற்றி இருந்த புரிதல், அதுதான் அந்த படத்துக்கு காரணம் அமையுது. இந்த உயிர் தமிழுக்கு அமைந்ததுக்கு காரணம் ஆதம் பாபாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் முதல்ல இருந்து இல்லை இதுதான் அளவு சட்டை, இது போதும், நீங்கள் சீரியஸாக பண்ணுறதெல்லாம் அப்புறமே பண்ணிக்கோங்க உங்கள் படத்தில், இதில் வேண்டாம், இது இவ்வளவு போதும் சொல்லுவது இருக்கு இல்லையா, அது எப்பொழுதும் எல்லாராலும் ரசிக்கப்படும் வெகுஜனத்தால் அப்படின்னு நம்பினார் ஆதம் பாபா. ஆதம் பாபா தான் இந்த படத்தை விடாமல் நடத்தி கொண்டு வந்து சேர்த்தது. அதனால ஆதம் பாபா இதில் பாராட்டுக்குரியவர். கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டனோ அப்படின்னு அவரே கேட்டு உணர்ந்திருக்கார் அவர், அது தெரிஞ்சிருக்கு. அதனால இது லைவ் மீடியா பண்ணதால் எடிட் பண்ண முடியல, படமாக இருக்கிறதுனால திரும்ப திரும்ப பார்த்து எது கூடுதலாக இருக்குன்னு தெரிஞ்சு எடிட் பண்ணி ஒரு அளவான அழகான ரொம்ப அதாவது தன்னை போல ஒரு படம்பாங்களா, அது மாதிரி இயல்பாக ஓடி முடிகிற ஒரு படமா, அப்படி ஒரு படம். கதாநாயகி மிக அழகான ஒரு கதாநாயகி. எனக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து நான் படத்தில் பார்த்துக்கிறேன், நேரில் பார்க்குறேன். ஒரு ஒப்பனைகள் இல்லாமல் இவ்வளவு இயல்போடு ஒரு கதாநாயகி தமிழுக்கு மீண்டும் வந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி இல்லையா. அவர் ஆதம் பாபா சொன்னது ரொம்ப உண்மை. ரொம்ப இயல்புத்தன்மையோடு ஒருத்தருக்கு நம்மள ஒரு மேடையில் அப்படிங்கும்போது அப்படி ஒரு கதாநாயகி, அதுபோல் மிச்ச நடித்த நடிகர்கள் எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பது. இதில் இந்த படம் ரொம்ப பாபாவுக்கு, ஆதம் பாபாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அவரே சொன்னார். ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க எங்களை அப்படின்னு. அதெல்லாம் அப்படித்தான் எல்லா காலகட்டத்தில் எல்லாரும் அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த படம் வெற்றிகரமாக ஓடி அடுத்த படத்துக்கு மட்டும் உங்களை வாங்கன்னு கூப்பிடுவாங்கல்ல, அவ்வளோதான். அன்றைக்கி ஒரு புது எதிரி இருப்பான், அவ்வளோதான். எதிரி மாறிக்கிட்டே இருப்பானே ஒழிய, வேண்டாம்னு நினைக்கிறவங்க மாறிட்டே இருப்பான ஒழிய, வேணும்னு நினைக்கிறவங்க மாறிக்கிட்டே இருப்பான ஒழிய, அது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக 1000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு 100 ரூபா பிரச்சனை சரியா. நீங்கள் வரும்போதே ஆஃபீஸ் போட்டு வந்தவர் அசிஸ்டன்ட் முடியலன்னு டேரக்டர் வர்றீங்க, அவ்வளோதான். ₹1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கு 10,000 ரூபா பிரச்சனை, கோடி ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு ₹1,00,000 பிரச்சனை, 100 கோடி ரூபா வச்சுருவனுக்கு 10 கோடி ரூபா பிரச்சனை. அதே தான், அது மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. நீங்கள் எனக்கு காசி ஆனந்தனுடைய கதை, காசி ஆனந்தன் கதைகள் ஒரு புத்தகம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி பிறற்ற புத்தகங்களில் அது ஒரு புத்தகம். அது காலையில் சூரியன் உதிக்கும், சூரியன் உதிச்சா சேவல் கூவும், சேவல் கூவுனா சூரியன் மகிழ்ந்து தன்னுடைய வருகையை சேவல் வரவேற்குது அப்படின்னு நினச்சாக்க மகிழும். மாலை மங்கும், மேற்கு நோக்கி சூரியன் கவிழும், ஆனால் கூவுறதுக்கு சேவல் வராது. மனநொந்து சூரியன் சொல்லும், எழும்போது வருகிறவனெல்லாம் விழும்போது வருவதில்லை அப்படிங்க. அப்படி அந்த புத்தகம் பூரா 2 வரி எழுதியிருப்பார் காசியானந்தன். ஒரு 4 வரி கதை, 2 வரி அவ்வளோதான் இருக்கும் அதில். அது நண்டு கடற்கரையில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடுனா பின்னாடி நண்டின் கால் தடம் தெரியும், அந்த கால் தடத்தை தெரிவதற்குள் அலை அழிக்கும். நண்டுக்கு பெரிய கோவம் இருக்கும் அலையை பார்த்து, அது என்னோட அடையாளம் இல்லையா, அதை நான் விட்டு வர்றேன், அதுக்குள்ளே இது என்னை அழிக்குதே அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து நண்டு பிடிக்க நரி வரும், நரி நண்டின் கால் தடம் தேடுனா எங்கேயுமே இருக்காது, அலை அழிச்சிருக்கும் போது காசியானந்தன் கடைசியில் முடிப்பார், முன்பே காப்பான் அன்பே நட்பு அப்படின்னு. மீனுக்கு ஒரு குளத்துல தாமரை மலர்ந்து நிற்கும், மீனுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும், குத்தி கிழிச்சவன் தாமரைன்னு தோணும். வண்டு கேட்கும், ஏன் தாமரை மேலே இவ்வளோ கோவப்படுறாரு? இல்லை, இந்த தாமரையை தண்ணீர் தான் தாங்குது, ஆனால் அந்த தண்ணீர் மேலே விழுந்தா உடனே தாமரை உருட்டி விட்டுறது வெளியே இல்லையா, என்னது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த மீனின் காதில் போய் வண்டு சொல்லும், தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரைங்க, தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரைங்க. எப்பொழுதும் தாமரையை நிலச்சிருக்க வைக்க நினைச்சா தாமரை அவனை எல்லாம் புழைக்க வைக்காது. இது நான் சொல்லல, காசி ஆனந்தன் சொன்னாரு. அதை போல இந்த படம் மிக இயல்பாக இன்றைய அரசியலை பேசுகிறது. இது ஒரு 4 வருஷமா எடுத்த படம், 3.5 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா எடுத்த படம் சொல்றது இல்லையா. இந்த படம் இன்னைக்கும் மிக சரியாக இருப்பதற்கான காரணம் நம்ம அரசியல் சூழல் மாறவே இல்லை. நம்ம அந்த விழா தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடணும். தமிழ்தாய் வாழ்த்துல ரொம்ப முக்கியமான, நான் ரொம்ப ரசிக்கிற, ஒவ்வொரு தடவையும் நான் வாய் விட்டு பாட நினைப்பதற்கான காரணம் அதனுடைய கடைசி வரி, உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவேன். தமிழ் ரொம்ப பழைய மொழியில, பல்லாயிரம் ஆண்டுல முன்தோன்றிய மூத்த குடியில அது எப்படி இளமையா இருக்க முடியும்? உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துவேன். தமிழ் கிளவியா இருக்கணும், பல்லு போயிருக்கணும், தோல் சுருங்கி இருக்கணும், ஆனால் அது எப்படி இளமையா இருக்கு அப்படின்னா
நமக்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடையாளம் எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள். திருக்குறளை ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் பேசணும்னா, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். இது எழுதி 2000 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு கேட்டோம்னா முயற்சி தெரியும், திருவினை பணத்தின, திருனா பணம், திருமகள், முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி பண்ணால் பணம் ஆக்கும், முயற்சியின்மை, முயற்சி இல்லைனா இன்மை புகுத்தி விடும், வறுமை உள்ள வந்துடும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் எழுதுனது இன்னைக்கு பழனிப்பனுக்கு புரிகிற மாதிரி நேரடியாக பேச முடியல வள்ளுவனோட. அதனால தான் அது உன் சீர் இளமை திறமையந்து செயல்பறந்து வாழ்த்துதுமே. எத்தனை வருஷம் ஆகலாம், அன்னைக்கு இருக்கிற இளமையா இருக்கிறோம், நீ கான்டாக்ட்ல இருப்ப, டச்சில் இருப்ப, அவனுக்கு விளக்குன மாதிரி இருப்ப அப்படின்னு. அப்படி இந்த படம் 3 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனால் இந்த உயிர் தமிழுக்குங்கிற படம் இன்றைய அரசியலோட நேரடி கான்டாக்ட்ல உள்ள படம். அதனால ஆதம் பாபா நினைச்ச அவருடைய பெரு வெற்றியை இந்த படம் கொடுத்துடட்டும். கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அமீருடைய அலுவலகத்திலையும் பாலாவுடைய அலுவலகத்திலையும் போய் 12 மணி நேரம் காத்திருந்தாரோ, அப்படி இந்த தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள்கிட்ட போய் மறுபடியும் 12 மணி நேரம் காத்திருந்து ஒரு கதை சொல்லி படம் பண்ற பெரிய தயாரிப்பாளராகவும் ப்ரொடியூசராகவும் ஆகிற வாய்ப்பை இந்த உயிர் தமிழுக்கு ஒரு வழங்கட்டும். குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஏக இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். காலம் பொன் போன்றது. முதல்ல வந்து ஒரு 45 நிமிஷம் அந்த விழாவை தாமதமாக ஆரம்பித்ததுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ரெண்டாவதா என்னை இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்திற்கு இயக்குனராக்கி அழகு பார்த்த எனது குரு அமீர் சாருக்கு, மக்கள் போராளி அமீர் சாருக்கு நன்றி. நான் ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன்னா, நான் அவருடைய எந்த திரைப்படத்துலேயும் உதவியாளராக நான் வந்து வேலை செய்யலை. அவரோட படத்துக்கு நான் இயக்குனர். ஆனால் நான் ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு குட்டி பிளாஸ்பேக் இருக்கு. ஒரு குட்டி பிளாஸ்பேக் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும். என்னென்னா, ஒரு இயக்குனரை எனக்கு இது அரங்கேற்றம். இவங்கெல்லாம் பல அரங்கேற்றங்களை பார்த்தவங்க இந்த மேடையில் இருக்கிற எல்லா பேருமே. எனக்கு இது அரங்கேற்றம். அவரோட மௌனம் பேசியதே திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் எனக்கு சினிமாவில் ஃபஸ்ட்டு என்ட்ரி. நான் முதல்ல பார்த்த ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து தேவி தியேட்டரில் மௌனம் பேசியதோட இசை விழா. அப்போ தான் நம்ம சினிமாவுக்கு வரணுன்ற ஒரு முழுமையான நம்பிக்கை சினிமா நமக்கு இருந்தது. ஊரில் இருக்கும் போதே நமக்கு சினிமா கனவுகள் இருந்தது. அவரை பார்த்து தான் நான் வந்தேன் சினிமாவுக்கு. ஏன் அந்த நம்பிக்கை, ஊரை விட்டு நம்ம கிளம்பி சினிமான்னு வரணுன்ற நம்பிக்கை ஏன் வந்ததுன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, இந்த அரங்கத்திலேயே வந்து அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சது நானாக இருக்கணும். எப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 40 வருஷமாக அவர் எனக்கு தெரியும், விவரம் தெரிஞ்சு. ஏன்னா மதுரையில் என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரர் அவர், என் சொந்தக்காரரு, என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரரு. அவரை பற்றி எனக்கு அவ்வளவும் தெரியும், நிறைய தெரியும் அவரை பற்றி எனக்கு. அப்போ இனிமேல் சினிமா தான் அப்படின்னு அந்த நம்பிக்கையை விதைச்சது எனக்கு வந்து இந்த மௌனம் பேசியது ஆடியோ லான்ச். அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக வந்து சேரணும்னு முடிவு பண்ண உடனே என்னோட நண்பர்கள்ட்ட சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டோம், வயசு 30க்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் சினிமாவில் போய் நீ போய் எப்படி பாரு சரியாக வருமா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நான் மதுரையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன்ட்ட 40-50 பேர் வேலை செஞ்சிட்ருக்கான். இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போய் நம்ம எப்படி, ப்ரொடியூசராக வரல, நான் டைரக்டர் ஆகணும்னு தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி ஒரே முடிவாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன். அப்படி வரும்போது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீட்சூலா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு உறவினர், அவருக்கு வந்து அவர் மாமா, எனக்கு அவர் அண்ணன், ஒரு அட்வொகேட் இருக்கார் மதுரையில். அவர்கிட்ட போய் சொல்கிறேன், ஆனால் இந்த மாதிரி நான் சினிமாவில் டைரக்டராக போனேன், நான் உதவி இயக்குனராக சேரணும்னே, எனக்கு கொஞ்சம் பாலா அண்ணன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னேன். ஏன்ப்பா அமீர்கிட்ட அனுப்பிச்சுட்றேன்ப்பா, அவன்கிட்ட போடப்பா அப்படின்ட்டார். இல்லை நான் பாலா அண்ணன்ட்ட தான் நான் சேரணும் அப்படின்னோன்னே, ஒரு கல்யாணத்தில் ஒரு பாலா அண்ணனை மீட் பண்ணுறோம்.
மீட் பண்ணி இந்த மாதிரி தம்பி அசிஸ்டன்ட் டேரக்டராக சேரணும்டாப்லப்பா வந்துட்டு அப்படின்னு வர சொல்லுங்கன்ட்டார். அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கவர், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். சொன்னோன்னே நான் சென்னைக்கு வந்துட்டேன். வரும்போதே காரோட வர்ற ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து இங்கே ஒரு வீடு பிடிச்சி தனியாக தான் வரேன். வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு பாலண்ணனை போய் பார்க்குறேன். அப்போ ஒரு நான் கடவுள் படத்தோட டிஸ்கஷனுக்காக அண்ணா நகரில் ஆஃபீஸ் போட்டிருக்காரு. அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சாலிகிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் அவர் யாரும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்றக்காக அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு. காலையில் 9 மணிக்கு போயிட்டேன் நான். 9 மணிக்கு ஆஃபீஸ் போனேன்னா ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தார். டேரக்டர் இருக்காருன்னா மேலே தான் இருக்கார், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டார். மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12:30 ஆச்சு. அப்போ அந்த படத்தில் முதல்ல ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற மாதிரி இருந்தார். அந்த ஹீரோ வந்தார் அந்த ஆஃபீஸ். ஏன்னா ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா இவ்வளோ பெரிய ஹீரோ சிம்பிளாக வராருன்ட்டு. வந்து அந்த ஹீரோ வந்தோன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் மேலே கூட்டிகிட்டு போகிறார். அப்புறம் மணி 1 ஆகுது, 2 ஆகுது, 2:30 மணி ஆகுது, சாப்பாடு போகுது மேலே. அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, மேலே போகிறாங்க. 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது. நான் எப்போ வேணாலும் டேரக்டர் கூப்பிட்டுருவார், மேலே ஹீரோ வேறு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 மணிக்கு அந்த ஹீரோ வந்து திருப்பி கீழே போகிறாரு இறங்கி. அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் ஹீரோ ஏற்றி விட்டு வராரு. அப்புறம் 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, 9 மணி ஆயிடுச்சு. என்னை கூப்பிடவே இல்லை. நான் சாப்பிடவும் போகல, அங்கே ஒரு 2 தடவை ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்து அப்படி உட்காந்துருக்கேன். 9 மணிக்கு மேலே பொறுமை இழந்துட்டேன். இது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு நான் வரேன். எம்எம்டி கிட்ட வரும்போது எனக்கு மதுரையிலேருந்து ஃபோன் வருது. அந்த என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர், எப்பா பாலா கூப்பிட்டானா, நீ கிளம்பிட்டியாமலப்பா. ஏன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன், கூப்பிடவில்லை என்னென்ன அப்படின்ட்டு. அவனை டெஸ்ட் பண்ணியிருக்காயா அவனைய. அண்ணே சாப்பிட கூட கூப்பிட்டு, சினிமாவில் பட்டினியும் தாமதமும் தாண்டா முதல்ல வந்து நீ பழகிக்கணும். அவன் உன்னை டெஸ்ட் பண்ணியிருக்கான், முதல் டெஸ்ட்லேயே நீ தோற்று போயிட்ட பாரு, நீ அவன் கூப்பிட்றான், நீ போண்டாரு. நான் அப்படியே யோசித்தேன். நான் இல்லைண்ணே இது எனக்கு சரியாக வரலண்ணே, நான் அமீர்கிட்ட போயிடுறேண்ணே அப்படின்ன உடனே சரி ஓ இஷ்டம், நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் நீ போ அப்படின்ட்டு. அப்புறம் இவர்கிட்ட வரேன். இவர்கிட்ட வந்தால் அப்போ ராம் படம் பருத்தி வீரனுக்கு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ அவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி இங்கே அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆனோடனே அவர் ஷாக்கு. ஐயோ உனக்கு சரியாக வராதியா அதெல்லாம், நல்லா ஏன் நம்மளை பற்றி தெரியும், நம்ம ஊரில் எப்படி சுற்றணும், எப்படி தவளை தெரியும்லாம் அவருக்கு தெரியும். அப்போ நான் சொல்கிறேன், இல்லைங்க உங்கள் ஆஃபீஸில் வெளியே ஒரு போர்டு வச்சுருக்கீங்க, கீழ்ப்படியை கற்றுக்கொள், கட்டளையிடும் பணி தானாய் வந்து சேரும்ட்டு. அதை நான் ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருந்தேங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, கற்றுக்கிறோன்னு வந்திருக்கேன், நான் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா சரி, இந்த கூலிங் கிளாஸ் ஹீலிங் கிளாஸ் எல்லாம் கலட்டிட்டு ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி ரெடியாகி வாங்கன்றாரு. அப்புறம் அந்த பருத்தி வீரனுக்காக சாலிகிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க. அங்கே போகிறேன். முன்னாடி உறவினரை நான் அவரை பார்க்க வரும்போது சசி தான் ஆளி நல்லா இருப்பார் ஆஃபீஸில். உதவி இயக்குனரை பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்தோன்னே உள்ளே கூப்பிடுவார், சாப்பாடு வாங்கி தருவார், ரொம்ப ஜாலியாக பேசுவார். நான் அது மாதிரி நினச்சிக்கிட்டேன். இங்கே காலையில் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன் 10 மணிக்கு. போனோன்னே நான் வந்திருக்கேன் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறேன்ட்டு ஒருத்தன் போகிறான். அங்கேயும் 10 ஆகுது, 11 ஆகுது, 12 ஆகுது, 1:30 மணி, 2 ஆகுது. அங்கே சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லவங்க எல்லாரும், அண்ணே சாப்பிட்டுக்கண்ணே, சாப்பாடு இருக்குண்ணே, சாப்பிட்டுருக்கேன். இல்லைங்க பரம் சாப்பிடுங்கண்ணே, வாங்கண்ணே அப்படின்ட்டு சாப்பிட்றேன். 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது, 6 ஆகுது. அவர் வர்றாரு வெளியே. வந்தோன்னு அப்படி பார்க்குறாரு. அது வான்னு சொல்லலை, ஏன்னு சொல்லலை, எதுக்குமே சொல்லலை. அப்படி ஒரு பார்வை அப்படி பார்க்குறாரு. அப்படியே கீழே இருந்து மறுபடியும் பாட்டு காரில் ஏறி போயிட்டார். அப்போ சுந்தர்னு பிஆர் இருந்தார். அவர்கிட்ட என்னண்ணே வர சொன்னார், நான் வந்தேன். நான் என்ன நினச்சி போயிட்டேன்னா காலையில் 10 மணிக்கு போனோன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். பருத்தி வீர ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு போய் முதல்ல அந்த ரூமில் உட்காந்து படிங்க, அப்புறம் மத்தியானம் நம்மளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவார். அப்படிலாம் வரேன். பல மாதிரி கற்பனையில் நான் உட்காந்துருக்கிறேன். ஏடா என்னன்னு கிடக்காங்க கூட போயிட்டாரடா அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க இல்லைங்க அது என்னன்னு தெரியல, அவர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியல. உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமில்ல? அப்படிங்க, ஏங்க அவரை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு வேறு மாதிரி தெரியுங்க, இப்படி எனக்கு அவரை பற்றி தெரியாதுங்க அப்படின்ன உடனே சினிமா போக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அப்புறம் வந்துட்டேன். அடுத்த நாள் நான் போகலை. காலையில் கிளம்புனேன். யோசிச்சு பார்த்தேன், இப்போ அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். மறுநாள் சாயங்காலம் எனக்கு ஃபோன் வருது மதுரையிலேருந்து. அவர் தான், எப்பா நீ ஆஃபீஸுக்கு வரலையா அமீர் சொன்னானே அப்படின்ட்டு.
ஏங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்க என்னன்னு கூட கேட்கலாங்க. அங்கே இருக்கு ஐயோ அசிஸ்டன்ட்னா அப்படி சேர்ந்துக்கிறது, அப்படியே போய் அப்படி சேர்ந்துக்கிறது தான். அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கான் அவனைய பொறுமை இருக்கான்ட்டு. இப்படி ஒரு குருவையும் இப்படி ஒரு சிஷியனையும் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. வெறுத்துட்டேன். எனக்கு அப்படி வந்த உடனே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பார்த்தேன் என்னடா வழி அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா அதுக்கு வழி அப்படின்னு நினைக்கும் போது அப்போ பார்த்தேன், சரி இந்த டேரக்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க, உள்ள ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்குறாங்க, யோசிக்கிறாங்க. கூட பெல் அடிச்சா வரக்கு ஒரு பையனை வச்சுருக்குறாங்க. சரி நம்மகிட்ட தான் பணம் இருக்கு, நம்ம இந்த செட்டப்பை முதல்ல பண்ணிடுவோம். முதல்ல ஒரு ஆஃபீஸை ஒரு ஆஃபீஸை போட்டேன். போட்ட உடனே அங்கே ஒருத்தர் நமக்கு பழக்கம் மாறோம் ஒயின் ஷாப்பில். என்ன பிரதர் அப்படின்னா, சினிமா அப்படியா பிரதர், என்னென்ன படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் ஆரம்பத்தில் பாரதி ராஜா சார் படம்லாம் பார்த்துருங்க, மணி சார் படம் நாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியா, ஓகே. உலக சினிமா பார்க்குற பழக்கம்லாம் இருக்கான்னு. உலக சினிமானா என்னங்கன்னு கேட்டேன். இந்த ஜாக்கி சான் படம் அதெல்லாம் அவருமே அதுவாங்க அப்படின்ட்டு. ஓஹோ அப்படியால நீங்கள், சரி உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்றார். அப்படி பழகுறோம் கொஞ்சம் நேரம். பழகணுன்னா அவர் மறுநாளையும் ஆஃபீஸ்க்கு வர்றாரு. ஒரு 3 டிவிடி கொண்டு வர்றாரு. ஒரு படத்தை போடுறாரு, காட்ஃபாதர் படம் ஒரு. அப்படியே பார்க்குறேன், எனக்கு மணி சார் மேலே இருந்த மரியாதை அப்படியே இறங்கிருச்சு. அப்படியே படம் பார்த்தேன் எப்படி அப்படின்ட்டு. என்னங்க அது, இது மட்டும் இல்லை இன்னொரு பாட்டு இருக்கு பாருங்கன்ட்டார். அதை பார்க்குறேன். இன்னொரு பாட்டு பாருங்கிறார், அதையும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு வீடியோ காட்டுறாரு. அதில் அந்த படத்தோட ஆஸ்கார் அவார்டு விழா நடக்குது. அந்த படத்துடைய ரைட்டர் பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்கார் அவார்டை கையில் வாங்கிட்டு அந்த டேரக்டர் திட்டுறாரு, நான் எழுதின கதையில் அவன் 10% கூட படம் எடுக்கலன்ட்டு. இப்படின்னே அவர் ஓவியமாக கதை எழுதினார். அந்த புக்கு எங்கேயா கிடைக்கும்னோன்னா அங்கங்கே லைப்ரரியில் தேடிக்கிட்டு அந்த புக்கு வருது. அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் வச்சு படித்து நமக்கு சொல்கிறாரு கதையை கேட்கும்போது ஆகா உண்மைதான் அவர் சொன்னது. உண்மையிலே அவர் எழுதின கதையில் 10% தான் படமாக்கியிருக்காங்க. அப்புறம் அந்த இன்னொரு 4 டிவிடியை கொண்டு வர்றாரு அடுத்த நாள். இந்த ஸ்டிங்க்னு ஒரு படம், இதை பாருங்கன்ட்டு. அதை பார்த்தா உப்பு கரையுது, உப்பு குறைஞ்சா டியூப்பு மேலே வருது, டியூப்பு மேலே வந்தால் பலானது மேலே வருதுன்னா அதில் இருக்குது. அவ்வளோதானா, இன்னும் இருக்காங்கன்னு. இன்னொரு பாருங்க, ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கான்னு ஒரு படம் பாரு, அமெரிக்கன் கேங்ஸ்டர்னு ஒரு படம் பாரு, அதை பாரு இதை பாருன்னு வருது. அப்படியே மணிரத்னம் சார் மேலே அந்த மரியாதை திருப்பி ஏறுது மேலே. ஒரு சினிமாவுக்கு இவ்வளவு மெனக்கெடுவாங்களா? எக்ஸலண்ட் மூவி. அப்படி ஒரு டைரக்டர், நம்ம ரசிச்ச டைரக்டர். அப்படியே மணி சார் அப்படியே போகிறார், அப்படியே போகிறார். அப்போ என்னன்னா, சரிங்க இது மாதிரி படங்கள்லாம் என்ன இருக்குங்க காட்டுங்க. ரோமன் ஹாலிடேன்னு ஒரு படம் காட்டுறாரு. இந்த ரோமன் ஹாலிடே எங்கே இருந்து வந்துச்சுங்க? இதுதாங்க அன்பேவாவா ரோமன் ஹாலிடேவான்னு பார்த்தா அது அப்படிதான். அன்பேவா உயிரே உனக்காக ஆகுது, உயிரே உனக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கஜினி ஆகுது, அப்படி வந்துட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் நண்பர்கள் நமக்கு பழகுறாங்க. அப்புறம் அவங்க 2 பேர்ட்டையும் சேரணும்னு சினிமா கற்றுக்குன்னு நினச்சேன். ஆனால் காலை என்னை கொண்டு போய் இவர்கிட்ட தள்ளி விட்டுச்சு, நம்மள்கிட்ட. தவறா சொல்ல தலைவா, கோச்சுக்கிறாங்க. படம் ஷூட்டிங் போகிறோம் 2 பேரும். அப்போ கொஞ்சம் சாப்பிடுவோம் நாங்கள் 2 பேரும். சாப்பிட்டு அப்படியே பயங்கரமாக ஆட்டம் பாட்டமாக ட்ரெயினில் போகிறோம். காலையில் இறங்கி பார்த்தா ஸ்கிரிப்டை காணோம். இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோனுக்குன்னு இந்த வசதியெல்லாம் இல்லை. ஒரு 2 காப்பி, ஒன்று கையில் வச்சுருக்கோம், ஒன்று ஆஃபீஸில் இருக்குது. ப்ரொடியூசரோட சொந்த ஊரில் ஷூட்டிங். சீன் பேப்பர் இல்லாமல் எங்கிட்ட ஷூட்டிங் எடுக்கிறது காலையில். அப்புறம் அங்கே ஃபோன் அடிச்சு, இங்கே ஃபோன் அடிச்சு, டிடிக்கு அடிச்சு, அவனுக்கு அடிச்சு, இவனுக்கு அடிச்சு, எவனுக்கு அடிச்சும் ஸ்கிரிப்ட் கிடைக்கல. அப்புறம் உட்காந்து ஒரு சீனை எழுதி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வர்றாங்க, சினிமாவில் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத. ஏன்னா அவருக்கு ஹீரோ கிடைக்கல. இவன் தான்ப்பா நமக்கு ரஜினி, இவன் தான்ப்பா நமக்கு கமல்னு எடுக்கிறாரு படம். ஹீரோ கிடைக்கல அவருக்கு. என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த முகாமில் இருந்து கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு ஹீரோ நடித்தான். அவன் பாருங்கள் படம் அவன் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆக்சிடென்டலாக ஹீரோவானவன் நாள் நைட்டு. அவன் பாதி படம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டி ராஜசேகர் கேமரா அடுத்து அவர் கூப்பிட்றாரு, இவர் கூப்பிட்றாருங்கிறான். முடியல, மொட்டை அடிக்கணும். இவர் ஒரு சீன் இன்ட்ரோல் பிளாக்கு, அதை கடைசியாக கிளைமாக்ஸ் முடிஞ்சோன்னு மொட்டை அடிக்க மாட்டேன்ட்டான் கிளைமாக்ஸில். அப்புறம் அவனோட நான் சண்டைக்கு போய் கடைசியில் இந்த படத்தில் எனக்கு அசிஸ்டன்ட் கார்டே அவங்க போடல, போங்கடான்னு விட்டுட்டேன். இப்படி அப்படியே நம்மளோட சினிமா ட்ராவல் அப்படியே மாறி 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 இன்னைக்கு காலம் எங்கே கொண்டு வந்து என்னை விட்டுருக்குன்னா, அவர் படத்துக்கு நான் டைரக்டர். இப்போ ஏன் நான் அவர் குருன்னு சொன்னேன்னா,
இந்த படம் எடுக்கும்போது ஒரு நல்ல வண்டி ஓட்டுற ஒரு டைரக்டர் ஒரு டிரைவர் இருந்தாருன்னா அப்போ லெஃப்டில் போ ரைட்டில் போ ஸ்லோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அது மாதிரி அவர் பக்கத்தில் இருந்தனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. இந்த படம் வந்து இன்னைக்கு இவ்வளவு நேர்த்தியாகவும் பார்த்தவங்களாம் இன்னைக்கு காலையில் ஹீரோயின் பார்த்தாங்க, சார் இப்படி ஒரு படத்துலையா நான் நடிச்சிருக்கிறேன், நான் அசந்துட்டாங்க. இந்த படம் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு அவர் தான் காரணம். சினிமாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது டைரக்டரும் ஹீரோவும் முதல்ல பேசிப்பாங்க. என்ன சார் இந்த ப்ரொடியூசர் 4 நாள் எடுக்க வேண்டிய சீனை 2 நாளில் முடிங்கிறான், கொலையாக கொள்றான சார் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ப்ரொடியூசர் வருவார். ஹீரோ போய் மார்க்கில் நிற்பார். இப்போ ப்ரொடியூசரும் டேரக்டரும் பேசிக்கிடுவாங்க, என்ன சார் இவனை போய் ஹீரோ வாக்கினேன், கொலையாக கொள்றான சார், நம்மளை வேறு ஹீரோ இருந்தால் நல்லா படம் எடுத்துக்கலாமா சார்பா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் எழுந்திரிச்சு வேற ஒரு செட்டப்புக்கு போவார், ஹீரோ வந்து ப்ரொடியூசர் பக்கத்தில் உட்காருவார். இவன் என்ன சார் டேரக்டர் இவன்ட்ட கொண்டு வந்து என்னைய மாட்டி விட்டீங்க, பாடா படுத்துறான் சார் என்னைய, அடுத்த தடவை வேற படம் எடுப்போம் சாரும்பாங்க. ஆனால் இப்படியா ஒரு வழியாக படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆடியோ லாஞ்சில் பேசுவாங்க பாருங்க பேச்சு, எங்கப்பா அவர் அப்படி தெரியுமா இவர் இப்படி தெரியுமான்ட்டு. ஆனால் இங்கே அது நடக்கலை. இங்கே நாங்கள் மதுரை வந்த மண் சூடான மண், சூடான ரத்தம், எதுனாலும் உடனே தெரிஞ்சிடும். அப்படியே காலைல ஒரு அப்படி சிரிச்ச மாதிரி வருவார், நல்லா இருக்கிறான்னு பார்த்தா டக்குன்னு ட்ரகலாவா மாறிடுவார். வேலை நடந்துக்கிட்டு இருந்தால் அவர் மாதிரி ஒரு ஜாலியான ஆள் இருக்க முடியாது. யாராவது செட்டில் தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது அவருக்கு பிடிக்கல, சினிமா சம்பந்தமாக அவர் மாறுவார். இப்படியா இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் முடித்தோம். இதை எடுத்து கொண்டு வந்து சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ரெடியாகி வரும்போது இப்போ சொன்னாங்கல்ல சார் பொன்வண்ணன் சார், மதுரையில் பாஷாவாக இருந்தார், சென்னையில் மாணிக்கமாக மாறிட்டாருன்ட்டு அவரை இப்போ தாவூத் இப்ராஹிம் மாற்றிட்டாங்க. இங்கேருந்து போனாயே பாருங்கள் லாங் ஜம்ப்பு அட்டேட்டாங்கப்பா. படத்தை ரிலீஸ் பண்ணால் நம்ம அங்கிட்டு கடனை உடனே வாங்கி என்னடா அது எப்படா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு சிக்கலில் உட்காந்துருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் டிவியை பார்த்தா டடரன் டன் டடரன் டன் டடரன் டன் அடித்தான் பாருங்க. போட்டால் மண்டையில் 3 பேர் கவர் மாட்டிக்கிட்டு நிற்கிறான். ஐயோ 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி. இவங்க என்னவா இருக்காங்கன்னா அவனை இங்கே ஆரம்பித்து, அதாவது ரெட்டை கோபுர வழக்குக்கு இடிப்புக்கும் அமீருக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை தவிர அனைத்தையும் சொல்லிட்டான். அல் கொய்தாக்கு நம்ம தான் பயிற்சி கொடுத்தோம் மதுரையில் வச்சுன்னு சொல்லுவாங்க போல. ஒரு அளவு வேணாமாங்க, பொழுனித்தனத்துக்கு ஒரு அளவு வேணாமா, ஒரு வாய் இருக்குன்றக்காக என்ன வேணாலும் பேசலாமாங்க. அப்படியே அதிர்ச்சியில் இருக்கீங்க வீட்டில், ஏங்க இங்கே பாருங்க 2000 கோடியாங்க, நீங்கள் ஏங்க நகையெல்லாம் வாங்கி அடை வச்சு படம் எடுத்தீங்க, அவர்கிட்ட காசு வாங்கிக்கலாம்லங்க. ஏன்னா இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அப்பப்போ பணம் வாங்கியிருக்காருங்க அவர். என்னங்க இது அநியாயமாக இருக்குங்க இது. நீங்கள் எதாவது கேளுங்க, வெளியே சைடில் இருந்தால் போய் வாங்கிட்டு வாங்க போங்காடு. ஏய் நீ என்னம்மா பவுடரு மெத்துக்குத்துன்னு என்னமோ பெரிய பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்னம்மா அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே பார்த்தேன், அவருக்கு ஃபோன் அடித்தேன், எங்கங்க இருக்கீங்க, நான் ஆஃபீஸுக்கு வாங்கன்ட்டு போனால் அப்படியே தனியாக உட்காந்துருக்காரு. என்னங்க வெளியே என்னமோ நடந்துட்டு நீங்கள் வாடகைக்கு இப்படி உட்காந்துருக்கீன்றேன். எங்கேயாவது வச்சுட்றேன், நீ பொண்டாடி பிள்ளைலாம் டூருக்கு ஓட சொல்றியா, என்ன நடக்குதுன்னு ஒன்றே மாதிரி தான் எனக்கும் தெரியல அப்படின்னு உட்காந்துருக்காரு. அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கேன், ஒன்று ஒன்றா வந்து இந்த படத்தோட வியாபாரத்தை மொத்தமாக கலைச்சி விட்டாங்க. இதில் என்னென்னா அவர் வச்சு படம் ஆரம்பித்த உடனே அவரால் உருவான ஒரு ஹீரோ ஒருத்தர் எனக்கு ஒரு இடத்துல பார்க்குறாரு. அவர் என்ன நட்பில் இருக்கிறார், ஒரு ஹீரோ. சாரை வச்சு படம் பண்ணுறீங்க ரைட்டு, படத்தை நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டேட் தரேன்ட்டார். இப்போ ஒரு 50-60 கோடி ரூபாய்க்கு இருக்க ஒரு வியாபாரம், நான் கேட்க போகிறதில்ல, அவர் கொடுத்தாலும் எனக்கு வேணாம் எனக்கு. இப்படிலாம் இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் பாருங்கள், அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளர், நானும் ஒரு சக தயாரிப்பாளர், என்னென்ன வழியில் இந்த படத்தை கெடுக்க முடியுமோ. சார் பேசலாமா, இது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு சரியான தெரியல, என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து என்னென்ன செய்ய முடியுமோ. எஃப்எம்எஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும், அப்போ தான் துபாயெல்லாம் சென்சார் பண்ண முடியும், சப்டைட்டிலாம் போட முடியும். எல்லாத்தையும் கெடுத்து அப்போ நான் என்னென்னா இது என்னடா சோதனைன்ட்டு. ஒரு காலம் இருந்தது மதுரையில், அவர் சொன்னார்ல பொறுக்கியாக இருந்தவர் வந்தவர் சாருன்ட்டு, நம்மளும் கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான்.
அங்கங்கே கூட்டம் கூட்டமாக போய் சண்டை போடுறது. ஒரு சினிமா பார்க்க போகிற அந்த கூட 10 பேர் போகும்போது பருத்தி வீரில் குறுவாள் எடுப்பான் பாருங்க, அப்படி வாள் எடுத்து சொல்லிட்டு போவான், எவனாவது எங்கேயும் அடிச்சு போடுவான் நம்மளை அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இதுக்கெல்லாமா நம்ம பயப்பட போகிறோம் நம்ம? ஆனால் எந்தெந்த வழியில் கெடுக்க முடியுமோ எல்லா வழியிலையும் கெடுத்தார். கடைசி என்னென்னா என்கிட்ட பேசவும் செய்வார், அப்பப்போ பேசவும் செய்வார். ஒரு நண்பர் அவர் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்டார். இப்போ என்கிட்ட இருக்குது, என் கையில் இருக்கு, பாருங்க அப்படின்ட்டு. அப்புறம் இது என்ன சொல்கிறது, இது காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். இது வந்து நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். காலம் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லணும். பார்க்கலாம், ரைட்டு. அப்புறம் வந்து மக்கள் போராளி படம் முடிஞ்ச உடனே அப்படியே பார்க்கும்போது அந்த படத்துக்கு வெறுமனே அமீர் அப்படின்னு ஒரு டைட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிக்கும் போது, ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஹீரோ மதுரை கிளம்பிடுவார். என்னங்க மதுரை ஊருக்கு, நம்மளும் அதே ஊர் தானே, என்ன இவ்வளோ பாஸ் அப்படின்னா வாய்தாக்கு போகிறார் ராமநாதபுரத்துக்கு. டைரக்டர் அவர் பஸ் வசூலாம் போக முடியாது, ஒரு தடவை போன ஃப்ளைட்டில் போனால் காரில் போனால் 15,000 20,000 செலவாகும். பருத்தி வீரன் மாதிரி அவ்வளோ பெரிய கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ஹீரோ யார், எத்தனை கோடி சம்பளம், எவ்வளோன்னு போகாமல் இந்த தமிழ் சமூகத்துக்காக சிறைக்கு போனவர் என்னோட ஹீரோ. அவர் கூட போன எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கிறார். அவர் சினிமா மேலே இருக்க காதலில் சினிமாவில் அவர் இருக்கிறாரு. வழக்கு போட்டது தெரியும், போனது தெரியும், வந்தது தெரியும். அந்த வழக்குக்கு எத்தனை வருஷம் அலைஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும். 10 ஆண்டுகள். எத்தனை வருஷம் சார் அது இருக்கும்? 10 வருஷம். வாய்தாக்கா 2 வாய்தா 3 வாய்தா சேதாப்பில் போகலன்னா வாக்கில் சார் வரலைன்னா வாரண்ட் ஆயிரும் சார். இப்படியா போய் கடைசியில் நீதிமன்றத்தில் அவங்க விடுதலை ஆகும்போது அந்த நீதிபதி சொல்கிறாரு அவங்க 2 பேரையும் பார்த்து, நீங்கள் இதெல்லாம் பயப்படாதீங்க, எதுக்கெல்லாம் இது மாதிரி தொடர்ந்து குரல் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஒரு நீதிமன்றத்தில் என்னோட ஹீரோ மக்கள் போராளி அமீர். நீங்கள் எப்படா சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க அவருக்கு? தாவூத் இப்ராஹிம் ரேஞ்சில் மக்கள் மனதில் இருக்கிறார், தமிழக மக்களுடைய இதயங்கள் இருக்கிறார் அமீர். 20 ஆண்டுகளாக வந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கையை பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கு. மக்கள் போராளி அமீர்னு நான் ஒரு புத்தகமே எழுதிக்கிட்டு இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் வரப்போகுது. 20 ஆண்டுகளாக அந்த தமிழ் சமூகத்துக்கு எப்படி அவர் களத்தில் நின்றார். அனிதா மரணம்னா அங்கே நிற்பார், கூடங்குளம் அனல் மின் நிலையம்னா அங்கே நிற்பார், ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம்னா அங்கே நிற்பார், காவிரி இஷ்யூன்னா அங்கே நிற்பார், எல்லா இடத்துலையும் நிற்பார். கோடிகளை குமிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சினிமாவில் அது தானேங்க வர்றோம். அங்கே இப்படி ஒரு ஆள், இவருக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுக்கலாம், வேற யாருக்கு கொடுக்குறது? எக்காலத்துலையும் என்னை வந்து அவர் என்னோட குருநாதர், ஒரு மக்கள் போராளி. அப்புறம் என்னன்னா இந்த படம் வந்து அமீர், உயிர் தமிழுக்கு அவெல்லாம் பார்த்தோன்னா ஒரு முரட்டு அரசியல் படமாக இருக்கும், சீரியஸான படமாக இருக்கும். அதல்ல அது இருக்குது, அரசியல் இருக்கா, முழுமையான அரசியல் இருக்குது. நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு நையாண்டியாக இருக்கும். அது அப்படி சிரிச்சுட்டு அப்படி போகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். காதல் பிரதானமாக இருக்குது. நீங்கள் அந்த சாங் பார்த்தீங்க, சிவகார்த்திகேயனுக்கு டப்பு கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ. அவ்வளோ அழகா ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. நான் நிறைய பார்த்தேன் ஷூட்டிங்கில், நான் பார்ப்பேன். நான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஒரு காட்சி, அந்த நீங்கள் முதல் சாங்கில் பார்த்துருப்பீங்க, அந்த புலி வேஷம் போட்டு ஆடுவார். அவருக்கு முதல்ல கம்பு சுத்த தெரியாது. அந்த புலி வேஷம் அந்த வந்து தீனா மாஸ்டர் சார் புலி வேஷம் நாளைக்கு வச்சுக்கிறோங்கிறாரு. பார்த்தா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஏன்னா அவ்வளோ பேர் ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்குறான், சாங்கு, அதில் புலி வேஷம் போடணும், அதை ஆடணும், கம்பு சுற்றணும், இதெல்லாம் செய்கிறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக் போகுது, ட்ராலி போகுது, கேமராவையும் ஒரு அந்த ஃபேவராக இருக்கணும். என்னங்க ஒரு டைரக்டர், அவ்வளோ பெரிய கிட்டு கொடுத்த டைரக்டர் காலத்தில் நின்று நடிக்கும் போது என்னங்க அது சார். நான் கலைஞர், அவருடைய கதைகள்லாம் எனக்கு தெரியும். அவர் அடுத்தடுத்து என்ன மாதிரியான படங்கள் பண்ண போகிறான்னு சில கதைகள் தெரியும். அவரை வேலை செய்ய விடுங்க. அவரை